ஓகே, லாஸ்ட் கிளாஸில் நான் இந்த ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே, ப்ரொபோசிஷன் 7 பார்ப்போம். சரிங்களா? இந்த ப்ரொபோசிஷன் 7 என்ன பாருங்கள், let G be a measurable real valued function defined on G. G is a measurable real valued function which is defined on E. இந்த ஈங்கிறது இந்த ரெட் கலர் இருக்குது பாருங்கள், அது சரிங்களா? G is a function, it is a measurable function, real valued function. Therefore the values எனக்கு ஏதாவது real numbers இருக்கும். And F is a continuous real valued function defined on all of R. இப்போ Fங்கிறது என்னது, ஒரு continuous function which is defined on all of R, which is already another real values. நாம் என்ன பண்ணணும் பாருங்கள், the composition F composition G is also a measurable on E. லாஸ்ட் எக்ஸாம்பிளில் நம்ம எப்படி பார்த்தோம் பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளில் என்ன பார்த்தோம் பாருங்கள், there are two measurable functions. ரெண்டு மெசரபிள் ஃபங்க்ஷன் எடுத்திங்கன்னா அது வந்து அதோட காம்போசிஷன் மெசரபிளாக இருக்குமா? இருக்காது. சரியா? இந்த காம்போசிஷன் ஃபெயில்ஸ் டு பி மெசரபிள். இதுக்கு தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். சரிங்களா? இதுக்கு தான் நம்ம என்னது எக்ஸாம்பிள் பார்த்தோம். சரிங்களா? விச் இஸ் ஃபெயில்ஸ் டு பி மெசரபிள், அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். சரிங்களா? அப்போ ரெண்டு மெசரபிள் ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கு காம்போசிஷன் எடுத்திங்கன்னா எப்போதுமே என்னது மெசரபிளாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனால் இதில் வந்து என்னது காம்போசிஷன் எடுக்கும்போது மெசரபிள். அதுதான் இந்த ப்ரொபோசிஷன் 7 நினச்சி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் என்னது, ஜிங்கிறது மெசரபிளாக இருக்கணும். G is a real valued function which is defined on E, and F is a continuous function. F is a continuous function. Then F composition G is a measurable function. எப்படி இருந்துச்சுன்னா மெசரபிளாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு மெசரபிள் G மெசரபிள், F மெசரபிளாக இருந்துச்சுன்னா காம்போசிஷன் மெசரபிளாக இல்லைங்கிறத நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம். பட் G மெசரபிள் அண்ட் F இஸ் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா F composition G is a measurable function அப்படின்னு நாம் சொல்லணும். சரிங்களா? சரி, நாம் ஏற்கனவே எப்படி தெரியும் பாருங்க, we know that the proposition 2ல என்ன பார்த்தீங்க, a function is measurable if and only if the inverse image of each open set is measurable. அப்படி தானே ஒரு ஃபங்க்ஷன் ப்ரொபோசிஷன் 2ல அதுதானே பார்த்தோம். ஒரு ஃபங்க்ஷன் மெசரபிள்னா இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் எ மெசரபிள் செட் இஸ் மெசரபிள். அப்போ நம்ம எப்படி எடுக்கிறோம் பாருங்கள், இன்வெர்ஸ் ஈச் ஓப்பன் செட் இஸ் மெசரபிள், இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் ஈச் ஓப்பன் செட் இஸ் மெசரபிள். அப்போ நம்ம எப்படி இதில் என்ன பண்ணுறோம்னா, ஓங்கிற ஒரு ஓப்பன் செட் இதில் எடுக்கிறோம். இதோட இன்வெர்ஸ் பை எஃப்ங்கிறது கண்டினியூஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம், இதோட இன்வெர்ஸ் இமேஜ் என்னது, ஓவோட இன்வெர்ஸ் இமேஜ் என்னது வித் ரெஸ்பெக்ட் எஃப்பை பொறுத்து எதுன்னு சொல்லுங்கள். ஓவோட இன்வெர்ஸ் இமேஜ் என்னது, எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஓ. எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஓ இஸ் தட் இஸ் ஈக்குவல் டு, அதை நம்ம எப்படி நோட் பண்ண, ப்ளூ கலரில் இருக்க பாருங்க அது. சரிங்களா? எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஓ இஸ் மெசரபிள். அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம், யூன்னு டிஃபைன் பண்ணது. therefore u is measurable on R, the domain of F. இந்த டொமைன் ஆஃப் எஃப்ல வந்து என்னது மெசரபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, இதுதான் இந்த இதில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? therefore let O be an open set, let O be an open set. நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், அதாவது இந்த ப்ரொபோசிஷன் 2 படி நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? அப்போ நீங்கள் எப்படி எடுக்கலாம் பாருங்கள், கொஞ்சம் நினைக்கல. ஹலோ, சொல்லுங்கப்பா. சரி 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 சொல்லிடுங்க. சரிப்பா சரிப்பா. சரி சரி. சரி, அப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம், the function f is measurable if and only inverse image of each open set is measurable அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கோடொமைனில் இதில் என்னது, எஃப் காம்போசிஷன் ஜியோட டொமைன் என்னவாக இருக்கும் சொல்லுங்கள். எஃப் காம்போசிஷன் ஜியோட டொமைன் என்னவாக இருக்கும், இ தான் டொமைன். அதோட ரியல் வேல்யூடு அது இமேஜ் என்னவாக இருக்கும், இந்த ஆரில் இருக்கும். சரிங்களா? அப்போ கோடொமைனில் வந்து நீங்கள் வந்து ஓங்கிற ஒரு ஓப்பன் செட் எடுத்துக்கோங்க. இதோட இன்வெர்ஸ் இமேஜ் என்னது, எஃப் காம்போசிஷன் ஜி இன்வெர்ஸ் ஆஃப் ஓ. இது வந்து மெசரபிள்னு சொன்னால் மட்டும் போதும். சரிங்களா? இதை வந்து நம்ம என்னது மெசரபிள் சொன்னால் மட்டும் போதும். எஃப் காம்போசிஷன் ஜிங்கிறத மெசரபிள் சொல்லிடலாம். அதான் இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரிங்களா? எஃப் காம்போசிஷன் ஜி இன்வெர்ஸ் ஆஃப் ஓங்கிறது என்னது இந்த இதில் உள்ளது. சரிங்களா? இந்த ஜி இன்வெர்ஸ் ஆஃப் யூ இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த இது. சரிங்களா? இதை தான் நம்ம என்னது, திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் காம்போசிஷன் ஜி இன்வெர்ஸ் ஆஃப் யூ அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? சரிங்களா? சாரி, யூ இல்லை ஓ.
F composition G inverse of U. இதை நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கோடொமைனில் என்னது ஓங்கிற ஒரு ஓப்பன் செட் எடுக்கிறோம். நம்ம என்னது F composition G whole inverse of U தான் இது மெசரபிள், இந்த செட்டை தான் மெசரபிள்னு எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் அதை எடுத்துக்கோங்க. F composition G inverse of O equal to, இது எப்படி எழுதலாம், G inverse of F inverse of O அப்படின்னு நம்ம எழுதலாம் சரிங்களா. பட் நம்ம ஏற்கனவே எப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள், F is a continuous function. F is continuous function na inverse image of an open set is open, therefore F inverse of O is open set. F inverse O is a open set. அதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கோங்க, Uன்னு எடுத்துக்கோங்க சரியா. therefore U is a open set. but G is a measurable set. G is a measurable set and U is a open set in R. therefore G is a measurable. therefore by proposition 2 படி எப்படினா G inverse of U is measurable. okay, therefore எப்படி எழுதலாம், G inverse of U is measurable. G inverse of U is measurable. G inverse of U is measurable. okay, G inverse of U is measurable. okay, ஏன்னா G measurable and proposition 2 படி எப்படி எழுதலாம், G inverse of U is a measurable set. அந்த G inverse of U தான் என்னது, இது எது, F inverse of F composition G the whole inverse of U. therefore F composition G inverse of U equal to G inverse of U, but G inverse of U is measurable. therefore F composition G the whole inverse of O is measurable. therefore இந்த inverse measurable இருந்துச்சுன்னா by proposition, இந்த proposition 2 படி F composition G is a measurable function. measurable function. இது என்னது, set. F composition G whole inverse of Oங்கிறது ஒரு செட். the set is measurable. அதில் டிஃபைன் ஆகிற அந்த ஃபங்க்ஷன் இந்த proposition 2 படி என்னது, F composition G is measurable by proposition 2. by proposition 2. okay, சரி. இதை வச்சு ஒரு அப்சர்வேஷன் பாருங்க. let F be a measurable function on E. let F be a measurable function on E. ங்கிறது ஏதோ ஒரு செட் எடுத்துக்கோங்க. F is a measurable function on E. F is a measurable function on E. it is a real valued function and G is defined on R. G is defined on R. it is also a real valued function whose domain is also a real value. சரியா. it is defined by G is defined by G of x equal to modulus of x. G of x equal to modulus of x. G of x equal to modulus of x for any x. xங்கிறது எதில் எடுக்கிறீங்க, இதில் ஆரில். இதில் ஏதாவது ஒரு எந்த ஒரு x எடுத்தாலும் சரிங்களா, எந்த ஒரு x எடுத்தாலுமே G of x equal to mod x இப்படி இருந்துச்சுன்னா நாம் என்ன சொல்லணும், then G is a continuous function. then G is a continuous function. G என்னது modulus value இருக்கிறதுனால G is a continuous function தான் இருக்கும். by the above proposition G composition F can be written as modulus of F. G composition F can be written as G of F. G of F equal to எப்படி தானே, G of, இது எப்படி இருக்கும், G composition F எப்படி தான் G of F. but G of F can be, G of x can be written as modulus of x, therefore modulus of F. but composition is measurable அப்படி தானே. F is a measurable function. F is a measurable function and G is defined by G of x equal to modulus of x, therefore G is continuous function. therefore F is measurable. G is a continuous function. therefore G composition F is a measurable function. அப்படி தானே சொல்லியிருக்கணும் இந்த proposition 7ல. measurable, continuous, therefore F composition G is measurable. இதில் கொஞ்சம் ரிவர்ஸில் எடுக்கிறீங்க. F is measurable, G is continuous because G of x equal to modulus of x, therefore G composition F is measurable. that means modulus of F is measurable. modulus of F is measurable. therefore G composition F is measurable. second observation பாருங்க. again by theorem 6ல படி 6 என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க. இதுதான் சரிங்களா, linearity and the product of two measurable functions. அப்போ அதில் எடுத்தோம்னா second observation பாருங்க. modulus of F whole power b for b is greater than or equal to is measurable in the same domain of E. அப்படி தானே. ஆக்சுவலாக modulus of Fங்கிறது என்னது, p times அப்படி தானே, p tupules அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரெண்டு அதில் வந்து product of two measurable function is measurable. therefore modulus of F is
measurable. Modulus of the whole power b is a measurable function. By theorem எந்த theorem? theorem number 6 படி நம்ம வந்து இதை எழுதலாம். ஓகே, சரி. அடுத்த நோட் பாருங்க, maximum of இது எப்படி டிஃபைன் பண்ணலாம் பாருங்க. maximum of f1 f2 up to fn of x can be written as maximum of f1 of x f2 of x fn of x for x in E, for x in E. maximum of f1 of x f2 of x fn of x. சரிங்களா? maximum of f1 f2 fn of x அப்படின்னா எப்படி எடுக்கிறீங்க? ஈல நீங்கள் ஒரு டொமைனில் ஈல நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க. இதில் என்னது இதை மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் f1 f2 இதை மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணலாம். அப்போ f1க்கு வேல்யூஸ் எப்படி இருக்கலாம்? இது வந்து f1 வேல்யூஸாக இருக்கலாம். அடுத்தது என்னது? இது வந்து f3க்கு வேல்யூஸாக இருக்கலாம். இது வந்து என்னது f2க்கு வேல்யூஸாக இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா இந்த f1 f2 இந்த ஒவ்வொரு எக்ஸுக்கு வேல்யூ எடுக்கும்போது இதே மாதிரி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எஃப்ங்கிறது என்னது? f1 f2 fnங்கிறது என்னது? a collection of functions, a family of functions. அதனால f1 f2 f3 சப்போஸ் f1க்கு இப்படி இருக்கலாம், இந்த இடத்துல வேல்யூஸ் இருக்கலாம். ஆனால் f5க்கு என்னது அதுக்கப்புறம் தான் வேல்யூஸ் இருக்கும். f5க்கு என்னது அதுக்கப்புறம் தான் வேல்யூஸ் இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல மேக்ஸிமம் வேல்யூ என்ன? இந்த ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்தீங்க, மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இதில் மேக்ஸிமம் வேல்யூ என்ன? எஃப்க்கு மேக்ஸிமம் வேல்யூ என்ன சொல்லுங்கள்? f5 தான் மேக்ஸிமம் வேல்யூ. சரியா? அப்போ f1 f2 f1ல அப்போ எப்படி எடுக்கிறீங்க? f1 of x f2 of x எடுத்தீங்கன்னா அதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ எதுவோ இருக்கோ அதுதான் நீங்கள் எடுக்கிறீங்க. இந்த இடத்துல மேக்ஸிமம் வேல்யூ என்னது? இதுக்கப்புறம் ஃபுல்லாக என்னது கம்மியாக உள்ள வேல்யூ மாதிரி நீங்கள் அசீவ் பண்ணிங்கன்னா f5க்கு தான் மேக்ஸிமம் வேல்யூ. தேர்ஃபோர் மேக்ஸிமம் ஆஃப் f1 f2 fn of x ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் இந்த கேஸில் 5க்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ. சரிங்களா? அப்போ மேக்ஸிமம் எப்படி எடுக்கிறதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்த ப்ரொபோசிஷன் பாருங்கள். இந்த ஐடியா வச்சுட்டு இந்த அடுத்த ப்ரொபோசிஷன் 8ல் for a finite family fk for k equal to 1 to n of measurable functions for which with the common domain R, then the function maximum of f1 f2 fn and minimum of f1 f2 fn are also measurable. அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? காமன் டொமைன் அப்போ நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க பாருங்கள். காமன் டொமைன் R R. It is also real valued function. It is also a real valued function. இதிலானது இதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதிலானது f1 f2 இதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. fn அப்படின்னு நீங்கள் அசீவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதிலானது காமன் டொமைன் ஆரில் தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இது மேக்ஸிமம் ஆஃப் f1 f2 fn மினிமம் ஆஃப் f1 f2 fn ஆர் ஆல்சோ மெசரபிள் அப்படின்னு நாம் ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? நம்ம ஒரு ஃபங்க்ஷனை மெசரபிள்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? என்ன செய்வோம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு ஃபங்க்ஷனை மெசரபிள் சொல்கிறதுக்கு டெஃபினிஷன் என்ன? a function is measurable if and only if it satisfies எதை கண்டிஷன்? ஒரு ஃபங்க்ஷன் மெசரபிள்னா எஃப்ங்கிறது மெசரபிள்னு சொன்னால் என்ன பண்ணுவான்? அந்த ப்ரொபோசிஷன் 1 இருக்குது பாருங்கள், அதில் ஒரு 4 கண்டிஷன் சொன்னோமா? ப்ரொபோசிஷன் 1ல் 4 கண்டிஷன், அதில் ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி தானே? ப்ரொபோசிஷன் 1ல் உள்ள எஃப் இஸ் மெசரபிள், ஒரு ஃபங்க்ஷன் எஃப் இஸ் மெசரபிள்னா சொன்னது இதில் உள்ள 4 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷனை என்னது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தட் மீன்ஸ் த செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் இ சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் சி இஸ் மெசரபிள், ஆர் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் இ சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சி இஸ் எ மெசரபிள், ஆர் லெஸ் தென் சி. இந்த செட் இஸ் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் இ சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் சி இஸ் மெசரபிள். set of all x in E such that f of x is less than or equal to measurable னா அதில் டிஃபைன் ஆகிற அந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக என்னது மெசரபிளாக இருக்கணும், மெசரபிளாக இருக்கும். சரியா? சரி, அப்போ இதில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் பாருங்கள். இந்த ப்ரொபோசிஷனில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? மேக்ஸிமம் ஆஃப் என்ன சொல்லுங்கள்? இந்த இதில் இந்த ப்ரொபோசிஷனில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? மேக்ஸிமம் ஆஃப் f1 f2 fn and minimum of f1 f2 fn are measurable. அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து மெசரபிள்னு சொல்ல போகிறோம். அப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஃபார் எனி சி, ஃபார் எனி ரியல் நம்பர் சி, set of all x in E such that f of maximum of f1 f2 fn of x is greater than c. அப்படி தானே? இந்த செட்டை வந்து மெசரபிள்னு சொன்னால் மட்டும் போதும். அப்படி தானே? அதில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறது போல நம்ம எப்படி இருக்கோம்? மேக்ஸிமம் ஆஃப் f1 f2 fn of x is greater than c.
இதை மெசரபிள்னு சொன்னால் மட்டும் போதுமா இந்த செட்டை மெசரபிள் சொல்லிட்டோம்னா இதில் டிஃபைன் ஆகிற அந்த ஃபங்க்ஷன் என்னது மேக்ஸிமம் ஆஃப் எஃப்என் எஃப்டி எஃப்என் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் சி. அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுனால இது டிஃபைன் ஆகிற இந்த இது வந்து மெசரபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? பட் இதை நீங்கள் எப்படி எழுதலாம் பாருங்கள். இப்போ எஃப்என் நம்ம ஏற்கனவே எடுத்த மாதிரி தான். எஃப்என் இந்த இடத்துல இருக்கலாம், எஃப்2க்கு இந்த இடத்துல இருக்கலாம், எஃப்என்னுக்கு இந்த இடத்துல இருக்கலாம், எஃப்ஐக்கு இதை மாதிரி இருக்கலாம். சரிங்களா? அப்போ இதை எடுக்கும்போது எஃப்ஒன் வந்து என்னது இதுக்கு கிரேட்டராக இருக்கும். இதுனா ஃபஸ்ட்டுனா எஃப்2ன்னு எடுத்துக்கோங்க. எஃப்2 வந்து என்னது இதுக்கு அப்புறம் கிரேட்டராக இருக்கும். இதுதான் சீனை நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை சீன் இந்த இடத்துல அசைன் பண்ணிக்கோங்க. சீன் அசைன் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு கிரேட்டராக இருக்க மாதிரி. அதே மாதிரி எஃப்2ங்கிறது என்னது எஃப்1ங்கிறது என்னது இதுக்கு கிரேட்டராக இருக்க மாதிரி. அதே மாதிரி எஃப்ஐங்கிறது என்னது இதுக்கு கிரேட்டராக இருக்கிற மாதிரி. இதை மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. எஃப்2 வந்து இந்த இடத்துல, எஃப்3 வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரி. இது மாதிரி நிறைய நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, அப்போ கண்டிப்பாக எல்லாமே எஃப்1 எஃப்2 எஃப்3 எல்லா எஃப்என் வரவுள்ள எல்லா வேல்யூஸுமே எப்படி இருக்கும் பாருங்கள். எதுக்கு கிரேட்டராக இருக்கும்? எதுக்கு கிரேட்டராக இருக்கும்? கண்டிப்பாக சொல்லுங்கள். எதுக்கு கிரேட்டராக இருக்கும்? சிக்கு கிரேட்டராக இருக்கும். அப்படி தானே? therefore set of all x in E such that fk of x is greater than c. therefore இதுக்கு யூனியன் எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ கிடைச்சிருமா? இதில் மேக்ஸிமம் வேல்யூஸ் இதுக்கு அப்புறம் உள்ளது தான் இது யூனியன். சரியா? therefore set of all x in E such that fk of x is greater than c for union k equal to 1 to n is a measurable. ஏன் மெசரபிள்? ஏன்னா இதில் ஒவ்வொரு செட்டுமே எப்படி இருக்கு பாருங்க. set of all x in E such that fk of x is greater than c. எல்லா எக்ஸ் எஃப்கே வந்து மெசரபிளாக இருக்கிறதுனால இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்படி தானே? பை ப்ரொபோசிஷன் 1 படி இந்த கண்டிஷன் என்ன? செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் இ சச் தட் எஃப்கே ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் சி இஸ். இந்த செட்டு மெசரபிளாக இருக்கிறதுனால, சாரி, இந்த எஃப்கே மெசரபிளாக இருக்கிறதுனால இந்த செட்டு மெசரபிள். ஏற்கனவே எப்படி தெரியும்? இந்த செட்டு ஒரு செட்டு மெசரபிளாக இருந்துச்சுன்னா எல்லா எஃப்கே உள்ள எல்லா செட்டு மெசரபிள். therefore countable union of a finite collection of union of finite union of countable finite union of a measurable set is measurable. therefore this set is measurable. ஆனால் இதுதான் the maximum value. அப்போ இதில் டிஃபைன் ஆகிற அந்த ஃபங்க்ஷன் என்னது? maximum of f1 f2 f1 is also measurable. அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? similarly for any, இதை மாற்றி எழுதிக்கோங்க. for any c கொஞ்சம் மாறி இருக்குது. சரிங்களா? ஃபார் எனி சி செட் ஆஃப் ஆல். இதே மாதிரி நாம் அடுத்து என்ன பண்ணணும்? மினிமம் ஆஃப் த வேல்யூ. அப்போ என்னது இந்த செட்டு அப்போ நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாமா? எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாமா? செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் இ சச் தட் மினிமம் ஆஃப் எஃப்1 எஃப்2 எஃப்என் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் சி. இதை நம்ம மெசரபிள்னு சொன்னால் மட்டும் போதும். அப்படி தானே? இந்த செட்டை மெசரபிளாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் பாப்பா, கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த செட்டு மெசரபிளாக இருந்துச்சுன்னா இதில் டிஃபைன் ஆகிற ஃபங்க்ஷன் என்ன? இதில் டிஃபைன் ஆகிற ஃபங்க்ஷன் என்ன? எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது? மினிமம் ஆஃப் f1 f2 fn ஆஃப் கிரேட்டர் தென் c. பை ப்ரொபோசிஷன் 2 1 படி இது மினிமம் ஆஃப் f1 f2 fnங்கிறது மெசரபிள் நம்ம சொல்லிடலாம். பட் இந்த செட்டை நம்ம இப்படி எழுதலாமா? இன்டர்செக்ஷன் k ஈக்குவல் டு 1 to n செட் ஆஃப் ஆல் x in E such that fk of x is greater than c. அப்போ இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது இதுக்கு மினிமம் வேல்யூ கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு வேல்யூ எப்படி கிடைக்கலாம்? f1க்கு இந்த இடத்துல கிடைக்கலாம், f2க்கு இந்த இடத்துல இருக்கலாம். சரியா? f2க்கு இந்த இடத்துல இருக்கலாம், f3க்கு இந்த இடத்துல இருக்கலாம். அதே தான். அப்போ மினிமம் வேல்யூ இருக்கும்போது என்னது? இதில் எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள், விச் இஸ் கிரேட்டர் தென் சி. அப்போ இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது கண்டிப்பாக அப்படி இருக்கும். இதில் எல்லாமே இன்டர்செக்ட் ஆகிற இடம் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும். அதுதான் இது மினிமம் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? பட் இதில் ஒவ்வொரு செட்டுமே எப்படி இருக்குது பாருங்கள். எஃப்கே வந்து என்ன? ஃபேமிலி ஆஃப் the set of all fk for k equal to 1 to n of measurable function. அப்போ என்னது? f1 f2 fn எல்லாமே தனித்தனியாக மெசரபிள் தான். சரிங்களா? therefore அதுக்கு மினிமம் வேல்யூ எடுத்தாலும் அது என்னது? மெசரபிள் தான். because it is the finite intersection of a measurable set. Finite intersection of a measurable set is measurable. therefore this set is measurable. that means set of all x in E such that minimum of f1 f2 fn of x is greater than c is a measurable function. That means measure of minimum of f1 f2 fn is a measurable function அப்படி நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்து இந்த இது ஓகே தானா? இது எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த ப்ரொபோசிஷன் 1ல் உள்ளது அந்த கண்டிஷன் அவ்வளோதான். சரிங்களா?
ஒரு ஃபங்க்ஷன் மெசரபிளாக இருக்குன்னா அந்த ப்ரொபோசிஷனுக்கு ஒன்ல உள்ள கண்டிஷன் மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை தான் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நம்ம எடுக்கிறோம். இதுலேயும் பாருங்கள் மினிமம் ஆஃப் f1 f2 f1 ஆஃப் x இஸ் கிரேட்டர் தென் c, அவ்வளோதான். இப்போ இந்த செட்டு மெசரபிள்னா அதில் டிஃபைன் ஆகிற அந்த ஃபங்க்ஷன் என்னது மினிமம் ஆஃப் f1 f2 f1 ஆஃப் x, இது என்னது மெசரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கும் அந்த இடத்துல. அதுதான் நம்ம இந்த இடத்துல இதை டிஃபைன் பண்ணுறோம். சரிங்களா? இதோட கராலரி பாருங்கள். சப்போஸ் f இஸ் மெசரபிள் ஃபங்க்ஷன் ஆன் கீ, இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? f is a measurable function on key. f is a measurable function on key. It is a real valued function. It is a f is a real valued function which is defined on e. Then modulus of f plus f minus defined on e is also measurable. f measurable நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்கன்னா எது மெசரபிள்னா இதில் நம்ம ஃபஸ்ட் எப்படி அசைன் பண்ணியிருக்கிறோம், f is measurable. இப்படி இருந்துச்சுன்னா என்ன ப்ரூஃப் பண்ணணும், நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், மாடுலஸ் ஆஃப் f plus f minus are also measurable அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? நாம ஏற்கனவே இப்படி பார்த்தோம் பாருங்க, மேக்ஸிமம் ஆஃப் f1 f2 f1 is measurable, minimum of f1 f1 f2 is measurable, fk are measurable functions. அப்படி தானே லாஸ்ட் ப்ரொபோசிஷனை சொன்னோம்னா அதோட கரலரியை நம்ம யூஸ் பண்ணிடலாமா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி அசைன் பண்ணுறோம் பாருங்க, f is a measurable function அப்படின்னு அசைன் பண்ணிக்கலாமா? therefore modulus of f of x எப்படி டிஃபைன் பண்ணலாமா? modulus of f of x equal to இதில் ஈக்குவல் டு எழுதிக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல modulus of f of x can be written as maximum of f of x minus f of x. அப்படி தானே? ஏன்னா இதுதான் ஜீரோன்னு நம்ம இதை கோடமையில் இதில் பார்த்தீங்கன்னா இது ஜீரோன்னு நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. அப்போ இது வந்து f of x இருந்துச்சுன்னா இது f of x இருந்துச்சுன்னா மைனஸ் f of x எப்படி இருக்கும், இந்த சேம் டிஸ்டன்ஸ் ஜீரோலேருந்து இதுக்கு இந்த சைடு இங்கே இருக்கும், இதுதான் மைனஸ் f of x. அப்படி தானே? அப்போ எக்ஸுக்கு வேல்யூ எடுக்கும்போது மாடுலஸ் ஆஃப் f of x வேல்யூ எப்படி இருக்கலாம், ப்ளஸ் f of x இருக்கலாம், மைனஸ் f of x இருக்கலாம். சரிங்களா? பட் நாம் எப்படி எடுக்கிறோம் பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் f of x என்னது f of xக்கும் மைனஸ் f of xக்கும் உள்ள கிரேட்டஸ்ட் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ என்னவா இருக்கோ அதான் மாடுலஸ் ஆஃப் f of x. ஏற்கனவே நம்ம எப்படி எடுத்திருக்கோம் பாருங்கள், எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் மேக்ஸிமம் வேல்யூ எடுத்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் மெசரபிள், therefore the function is measurable. அப்படி தானே? எந்த ஃபங்க்ஷன் maximum of f of x minus f of x are measurable, that means modulus of f is measurable. Modulus of f is measurable. அடுத்து பாருங்க, f plus of x எப்படி எழுதலாம் பாருங்க, f plus of xங்கிறது என்னது, ஜீரோங்கிறது டொமைனில் ஏதாவது ஒரு x எடுத்திங்கன்னா அந்த எக்ஸுக்கு என்னது வேல்யூஸ் எப்படி இருக்கலாம், f of x இருக்கலாம் அல்லது f of x இருக்கலாம். பட் f plus of x எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க பாருங்க, மேக்ஸிமம் ஆஃப் f of x மேக்ஸிமம் ஆஃப் f of x 0. ஏன்னா f of xக்கு வேல்யூ எப்படி இருக்கலாம் பாருங்க, எப்படிலாம் இருக்கலாம் சொல்லுங்கள். f of xக்கு வேல்யூ எக்ஸில் வந்து நீங்கள் டொமைன் ஈயில் வந்து எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்திங்கன்னா f of xக்கு வேல்யூ எதெல்லாம் இருக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். f of xக்கு வேல்யூ எதெல்லாம் இருக்கலாம் சொல்லுங்கள், எந்த இடத்துல இருக்கலாம் சொல்லுங்கள். f of xக்கு வேல்யூ எந்த இடத்துல இருக்கலாம் சொல்லுங்கள். இது ஜீரோன்னு நீங்கள் அசீவ் பண்ணிக்கோங்க. f of xக்கு வேல்யூ என்னது நெகட்டிவ் வேல்யூவாக கூட இருக்கலாம். அப்படி தானே இருக்கலாம்ல? f of xக்கு வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூவாக கூட இருக்கலாம். சொல்லுங்கள், f of xக்கு வேல்யூ நெகட்டிவ் வேல்யூவாக கூட இருக்கலாம், பாசிட்டிவ் வேல்யூவாக கூட இருக்கலாம். சரிங்களா? அதில் உள்ள மேக்ஸிமம் வேல்யூ, சப்போஸ் நம்ம எக்ஸ் எடுக்கிறீங்க, இது மாதிரி ஒரு பாசிட்டிவ் வேல்யூ எடுத்திங்கன்னா f plus of x ஆஃப்க்கு வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லுங்கள். இப்போ டிஃபைன் பண்ணுற மாதிரி f plus of x இதுக்கு வேல்யூ என்னவாக இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம எடுக்கிற வேல்யூக்கு ஃபஸ்ட்டு இதில் தான் கிடைக்கும் வேல்யூ, எதில் இந்த ரைட் சைடில் இருக்க பாருங்கள் ப்ளஸ் வேல்யூ கிடைக்கும். இப்போ இதுக்கு வேல்யூ வேணும் மேக்ஸிமம் ஆஃப் f of x, 0க்கு என்ன வேல்யூ வேணுது, f of x தான் இது மேக்ஸிமம் வேல்யூ. சரியா? சப்போஸ் நம்ம எடுக்கிற வேல்யூ இது இல்லாமல் இந்த வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ எடுக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் என்னது, ஏன்னா இப்போ ரைட் சைடில் இருக்கும்போது 0 அண்டு f of xக்கு மேக்ஸிமம் வேல்யூ என்னது, f of x தான் மேக்ஸிமம் வேல்யூ. நாம் எடுக்கிற f of xக்கு இது மாதிரி நெகட்டிவ் வேல்யூ கிடைச்சதுன்னா, f of xக்கு வந்து நெகட்டிவில் கிடைச்சதுன்னா, f of xக்கு வேல்யூ ஏதாவது ஒரு நெகட்டிவ் வேல்யூ கிடைச்சதுன்னா, இப்போ இதில் மேக்ஸிமம் வேல்யூ என்ன, நெகட்டிவ்க்கு 0க்கு மேக்ஸிமம் வேல்யூ என்ன,
நெகட்டிவ்க்கு 0க்கு மேக்ஸிமம் வேல்யூ என்ன இல்லை மேக்ஸிமம் வேல்யூ 0 சரிங்களா அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வேல்யூ என்னவா இருக்கும் 0 தான் மேக்ஸிமம் வேல்யூ அப்போ எஃப் ப்ளஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுதா எஃப் ப்ளஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்க தெரியுதா எக்ஸுக்கு வேல்யூ எடுக்கும்போது எதுனா இருக்கலாம் எக்ஸுக்கு வேல்யூ எடுக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ என்னது பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் 0வாக இருக்கலாம் சரியா சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பாசிட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா எஃப் ப்ளஸ் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ என்னது அந்த பாசிட்டிவ் வேல்யூ என்ன இருக்கோ அந்த வேல்யூ தான் சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைச்சதுன்னா மேக்ஸிமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா 0க்கு வேல்யூ என்னது இதை மாதிரி பாசிட்டிவ் வேல்யூ சரிங்களா இதே கான்செப்ட் தான் எஃப் மைனஸ் ஆஃப் எக்ஸ் சரிங்களா எஃப் மைனஸ் ஆஃப் எக்ஸுக்கு நம்ம வேல்யூ எடுக்கும்போது அகெயின் பாருங்கள் எக்ஸுக்கு வேல்யூ எடுக்கும்போது என்னது பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கலாம் நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கலாம் சரிங்களா பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கலாம் நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கலாம் சரிங்களா இதில் உள்ள மினிமம் வேல்யூ என்னவோ அதான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா சரி இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா மைனஸ் ஆஃப் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி தானே ஃபஸ்ட்டு கேஸ் எப்படி எடுக்கிறீங்க இப்போ இந்த மாதிரி பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ பாசிட்டிவ் வேல்யூ கிடைச்சதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு தான் பாசிட்டிவ் வேல்யூ அப்போ மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இந்த இடத்துல நெகட்டிவ் வந்துடும் அப்படி தானே அப்போ இதில் மினிமம் வேல்யூ என்ன இதுதான் இதில் என்ன வேல்யூ கிடைக்கோ அதுதான் மினிமம் வேல்யூ சரியா அப்போ என்னது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இது மினிமம் வேல்யூ சரியா மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இது அல்லது இந்த ப்ளஸ் வேல்யூ என்ன வேல்யூ கிடைக்கோ அதுதான் மினிமம் வேல்யூ சரியா பட் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும் பாருங்க மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி தானே தேர்ஃபோர் இந்த இடத்துல ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கிடைக்கும் அப்போ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் 0க்கும் மினிமம் வேல்யூ என்னது 0 அப்போ இந்த இடத்துல என்னவா கிடைக்கும் 0 தான் மினிமம் வேல்யூவாக கிடைக்கும் சரிங்களா சரி அப்போ இதில் இருந்து நீங்கள் என்ன சொல்லலாம் பாருங்கள் அப்போ இதை மாதிரி தான் இது வந்து ப்ளஸ் எஃப் மைனஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்கன்னு பார்க்குறீங்க சரிங்களா ஆனால் நம்ம ஏற்கனவே எப்படி பார்த்த பாருங்க மேக்ஸிமம் ஆஃப் எ ஃபங்க்ஷன் இஸ் எ மெசரபிள் ஃபங்க்ஷன் therefore எஃப் ப்ளஸ் இஸ் மெசரபிள் minimum of the two function is measurable therefore f minus is also measurable அப்போ பாருங்க இது என்னது modulus of f plus f minus are measurable by எந்த proposition the last proposition by the last proposition சரி இதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சரிங்களா இது ரொம்ப நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது இன்டகிரேஷனில் யூஸ் பண்ணுறது சரிங்களா இன்டகிரேஷனில் வந்து எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திங்கன்னா அதோட வேல்யூ எப்படி இருக்கும் பாருங்கள் f plus minus f minus சரியா f plus and f minus சரிங்களா இல்லை m வராது இந்த m இருக்காது சரியா f plus minus f minus அதான் இது ஒரு fங்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம டிஃபைன் பண்ணலாம் சரிங்களா வேர் f plus and f minus are நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன் எப்போதுமே நான் நெகட்டிவாக இருக்கும் அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இதில் பார்க்கும்போது பாருங்கள் எஃப் ப்ளஸோட வேல்யூ 0க்கு மேலே தான் இருக்கும் அப்படி தானே எஃப் ப்ளஸ் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ என்னது சப்போஸ் நீங்கள் எடுக்கிற மாதிரி இந்த ரைட் சைடு எடுத்திங்கன்னா அதுதான் பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா 0வாக தான் இருக்க போகுது சரிங்களா இதுலேயும் பாருங்கள் மினிமம் வேல்யூ எடுக்கும்போது பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ என்னது இது மாதிரி பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் கிடச்சிரும் அப்போ அந்த இடத்துல வேல்யூ என்னது 0 தான் மேக்ஸிமம் அப்போ 0 தான் கண்டிப்பாக கிடைக்கும் சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும் அப்போ 0, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு மேக்ஸிமம் வேல்யூ என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் தான் செகண்ட் கேஸில் என்னது நெகட்டிவாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ்னு கிடைக்கும் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கிடைக்கும்போது உங்களுக்கு என்னது 0ன்னு கிடைக்கும் அப்போ எப்போதுமே அப்படி தான் இருக்கும் எஃப் மைனஸ் ஆஃப் எக்ஸும் அப்படி தான் கிடைக்கும் எஃப் மைனஸ் இஸ் greater than or equal to 0 அப்படி தானே therefore f plus and f minus are non-negative functions தெளிவாக பார்த்துக்கோங்க சரிங்களா இதை ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க இதில் நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோங்கிறத f plus and f minus are always a non-negative functions okay சரி இதில் ஏதாவது டவுட் இருக்கா அந்த f plus f minusல டிஃபைன் அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க f plus எப்படி டிஃபைன் பண்ணதுன்னு தெரியுதா f minus எப்படி டிஃபைன் பண்ணது தெரியுதா அதை ஏன் மெசரபிள்னு சொல்கிறோம் லாஸ்ட் ப்ரொபோசிஷன் படி மெசரபிள்னு சொன்னேன் ரொம்ப சிம்பிள் தான் maximum of two function is measurable n function is measurable minimum of the function is measurable சொல்லிட்டோம் அதை வச்சு என்னது f plus f minus measurable சொல்லிட்டோம் அது மாதிரி தான் modulus of f என்னது f of x minus f of x ரெண்டு ஃபங்க்ஷன் அதில் உள்ள மேக்ஸிமம் வேல்யூ f of x minus f of x are measurable therefore maximum வேல்யூ எடுக்கும்போதும் அது measurable therefore modulus of f is measurable okay இதில் ஏதாவது டவுட் இருக்கா தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகே
அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. அடுத்த எக்ஸாம்பிள் போகலாமா? அடுத்த எக்ஸாம்பிள் போகலாமாமா? ஓகே சரி. சார் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. சப்போஸ் f and g are continuous functions on f and g. Both are continuous function on a comma b. Both are continuous function on the closed interval a comma b, ab, closed interval ab, f and g. f and gங்கிற ரெண்டு ஃபங்க்ஷனுமே f and are continuous functions on G on closed interval a comma b, on closed interval a comma b. Okay, on closed interval a comma b. If f equal to g almost everywhere on a comma b, இதில் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. on a comma b, on closed interval a comma b. f equal to 0 almost everywhere on a comma b, then in fact f equal to g on the whole of a comma b. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? f and g are continuous function இருந்துச்சுன்னா on a comma b இருந்துச்சுன்னா, if f equal to g almost everywhere இருந்துச்சுன்னா in fact f equal to g தான் இருக்கும். சரியா? அப்போ இதில் f equal to g almost everywhere என்ன மீனிங் சொல்லுங்க பார்ப்போம். இந்த a comma b ல எந்த ஒரு பாயிண்ட், எந்த ஒரு எலமெண்ட் x எடுத்தாலும், a comma b ல எந்த ஒரு எலமெண்ட் x எடுத்தாலும் f of x and g of x க்கு வேல்யூ எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர்னா என்னது? இதில் உள்ள எல்லா பாயிண்ட்லையுமே f of x equal to g of x இருக்கும். ஆனால் ஒரு சில பாயிண்டில் மட்டும் என்னது? சம் e நாட்னு எடுத்துக்கலாமா? சம் e நாட்டில் மட்டும் அது வந்து எப்படி இருக்காது? f of x is not equal to ன்னு இருக்கும். சாரி, f of x is not equal to g of xன்னு இருக்கும். சரியா? இந்த இடத்துல மட்டும் என்னது? ஈக்குவலாக இருக்காது. சரியா? இந்த இடமத்தை மட்டும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இ நாட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இ நாட்டில் மட்டும் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்காது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்காது. சரிங்களா? இதை மாதிரி இருக்கும். ஓகே சரி. இப்போ இப்படி இருந்துச்சுன்னா அவங்க கண்டினியூஸ் எஃப் அண்ட் ஜி ஆர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா எஃப் ஈக்குவல் டு ஜி ஆன் ஏ கமா பின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இதை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். சரியா? அப்போ நம்ம எப்படி எடுக்கிறோம் பாருங்கள். எஃப் ஈக்குவல் டு ஜி ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் ஏ கமா பி. அப்போ என்னது? நாட் ஈக்குவல் டு ஜியாக கூட இருக்கலாம். எஃப் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜியாக இருக்கலாம். அந்த செட்டை வந்து இ நாட் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி இ நாட் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஏ கமா பி எக்ஸ் இன் ஏபி க்ளோஸ் இந்த ஏபி such that f of x is not equal to g of x and measure of e not equal to 0 because f equal to g almost everywhere on a comma b. Therefore f அப்போ எதில் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும்? அந்த இ நாட்டை தவிர மற்ற எல்லா பாயிண்ட்லையுமே என்னது ஈக்குவலாக இருக்கும். அப்படி தானே? அப்படி தானே? அப்படி தானே இதில்? therefore f of x equal to g of x for all x in close interval ab difference e naught. difference e naught. அப்போ f of x equal to g of x for all x in close interval ab difference a naught. நாம் இப்போ என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? என்ன ப்ரூவ் பண்ணி f equal to g on close interval a comma b அதில் உள்ள எல்லா இடத்துலையுமே என்னது f equal to g தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன ப்ரூவ் பண்ணால் மட்டும் போதும்? என்ன ப்ரூவ் பண்ணால் மட்டும் போதும்? என்ன ப்ரூவ் பண்ணால் மட்டும் போதும்? அதில் f equal to g on a comma b னா இ நாட்டு வந்து ஒரு எம்டி செட் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும். என்ன சொன்னால் மட்டும் போதும்? நாம் எடுக்கிறோம் பாருங்க இ நாட் எம்டி செட்டுன்னு இருக்குன்னு சொன்னால் மட்டும் போதும். சரியா? therefore we claim that e not equal to empty. அப்போ அதை e not equal to empty னா நம்ம என்ன சொல்லிடலாம்? f of x equal to g of x for all x in a comma b. அப்படி தானே? e not empty இருந்துச்சுன்னா அப்போ என்னது? a comma b ல எந்த ஒரு x எடுத்தாலும் f of x equal to g of x தான் இருக்கும் அப்படின்னுங்கிற கன்க்ளூஷனுக்கு நாம் வந்துடலாம். சப்போஸ் e நாட் இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி அப்படின்னு நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் e நாட் இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி.
therefore e naught is not equal to empty னா கண்டிப்பா என்னது அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் ஆவது அதிலே இருக்கும் அப்படிதானே அதுல ஏதாவது ஒரு எலிமெண்ட் ஆவது இருக்கும் அந்த எலிமெண்ட்டை நீங்க எப்படி அசீவ் பண்ணிக்கோங்க some c னு நீங்க அசீவ் பண்ணிக்கோங்க அந்த எலிமெண்ட்டை நீங்க என்னது c னு அசீவ் பண்ணிக்கோங்க therefore there exists c in e naught such that பட் e naught உள்ள எலிமெண்ட் ஃபுல்லா எப்படி இருக்குன்னு அசீவ் பண்ணிருக்கீங்க e naught ல எந்த ஒரு எலிமெண்ட் இருந்தாலும் எப்படி அசீவ் பண்ணிருக்கீங்க f and g are not equal f of x not equal to g of x okay therefore e naught is there exists an element c in e naught such that f of c is not equal to g of c f of c is not equal to g of c பட் நாம ஏற்கனவே எப்படி எடுத்துர்க்கோம் பாருங்க f and g are continuous function continuous க்கு definition என்ன limit வச்சு continuous க்கு எப்படி சொல்லுவீங்க limit x tends to c f of x equal to f of x equal to f of c அப்படிதானே f of x equal to f of c இதுதான் இது limit x tends to c f of x equal to f of c இதுதான் இது continuous at c therefore f and g are continuous இருக்கிறதுனால f of c எப்படி எழுதலாம் that is limit x tends to c f of x அது மாதிரி g யும் continuous இருக்கிறதுனால limit x tends to c g of x that is equal to g of c அப்படிதானே the same argument தான் therefore by definition of limit there exists an interval I in a comma b containing c therefore அந்த c யை கண்டெய்ன் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு இன்டர்வல் என்னது iங்கிற ஒரு இன்டர்வல் நீங்க எடுத்துக்கோங்க in a comma b in a comma b a comma b க்கு உள்ள இருக்கிற மாதிரி ஒரு iங்கிற இன்டர்வல் எடுத்துக்கோங்க which containing c such that f of x is not equal to g of x for all I x in I அந்த c ல இல்ல மட்டும் c யோட நெய்பர் கிட்ட தான் நம்ம i ன்னு எடுக்கறோம் அந்த i ல உள்ள எந்த ஒரு எலிமெண்ட் எடுத்தாலும் நீங்க எப்படி எடுத்துக்கோங்க f of x is not equal to g of x by definition of a limit okay and f is continuous the limit நம்ம அப்ளை பண்ணதனால அங்க சொல்லிருக்கோம் therefore for x in c therefore measure of I is greater than 0 measure of I is greater than 0 but which is a contradiction ஏன்னா எப்படி எடுக்க contradiction is the fact that f of x equal to g of x almost everywhere on a comma b ஆனா I ல எப்படி இருக்கு பாருங்க I ல எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு I ல எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நாம சொல்லி இருக்கோம் ஏன்னா லிமிட்டுக்கு டெஃபினிஷன் அதுதான் அப்படிதானே இன்ஃபினிட் என்னது I ல இருந்து இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு அந்த I ல உள்ள இன்ஃபினிட் நம்பரை எந்த ஒரு I ல எந்த ஒரு எலிமெண்ட் எடுத்தாலும் f of x is not equal to g of x ஆ இருக்கு பட் நாம எப்படி எடுக்கறோம் பாருங்க f of x equal to g of x almost everywhere அப்ப f of x equal to f of x is not equal to g of x ங்கிறது எந்த இடத்துல தான் இருக்கும் only a countable setக்கு மட்டும் தான் இருக்கும் only a countable setக்கு மட்டும் தான் இருக்கும் பட் என்னது uncountable setக்கு இது இருக்குங்கற மாதிரி நம்ம சொல்றதனால இதுக்கு contradiction therefore நாம அசீவ் பண்ணது வந்து ராங்கா தான் இருக்கும் என்னது e not equal to non empty ன்னு சொல்றது வந்து என்னது ராங்கா தான் இருக்கும் கண்டிப்பா அப்படியே தான் இருக்கும் e not ங்கிறது என்னது empty set தான் இருக்கும் சரிங்களா hence our claim அடுத்து பாருங்க f and g are continuous function on e அப்படிதானே f and g are continuous function on e therefore f and g are continuous function on e ன்னு இருக்கும்போது அந்த ங்கிற செட்டை வந்து நாம எப்படி எடுக்கறோம் பாருங்க இதுல இல்லாத மாதிரி கொஞ்சம் வேற மாதிரி எடுத்துக்கறோம் சரிங்களா எப்படி எடுக்கறீங்க இந்த closed set ab இந்த closed set ab and the c ங்கிற எலிமெண்ட் உள்ள எடுக்காம இங்க வெளிய எடுத்துக்கோங்க c ங்கிற எலிமெண்ட் இங்க வெளிய எடுத்துக்கோங்க சரிங்களா the c is not in a comma b then இதுக்கு இமேஜ் எடுக்கும்போது that is f of c is not equal to g of c இத நீங்க அசீவ் பண்ணிக்கோங்க சரிங்களா now by definition but f is continuous அப்படிதானே f continuous இருக்கிறதுனால நம்ம இது by definition of continuous இத மாதிரி லிமிட் வச்சு எழுதலாமா limit x tends to c f of x equal to f of c because f is continuous therefore அத நாம எடுக்கும்போது for every epsilon greater than 0 there exists a delta such that f of x lies between f of c க்கு இதுல எடுத்தீங்கன்னா அந்த கோடொமைன்ல f of c க்கு வேல்யூ இந்த இடத்துல இருக்கும் அப்படிதானே f of c க்கு வேல்யூ என்னது இந்த இடத்துல இருக்கும் f of c க்கு வேல்யூ என்னது இந்த இடத்துல இருக்கும் இதோட நெய்பர் கூட்டு தானது இந்த இடத்துல உள்ள வேல்யூ தான் இதுதான் என்னது நாம என்ன சொல்றோம் இந்த இடம் தான் என்னது f of c minus epsilon இந்த இடம் இருக்கு பாருங்க இத தான் நாம என்ன சொல்றோம் f of c plus epsilon okay therefore whenever x in a domain the epsilon neighbor கூட்டு இந்த இடம் தான் என்னது இந்த இடம் தான் என்னது c minus epsilon c minus delta
இந்த ரைட் சைடில் உள்ளது இருக்குது பாருங்கள், இதானது சி ப்ளஸ் டெல்டா. சரியா, சி மைனஸ் டெல்டா, சி ப்ளஸ் டெல்டா. சரியா, அப்போ அந்த சி இந்த இன்டர்வல்குள்ளே எதுக்குள்ளே, இந்த இன்டர்வல்குள்ளே எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தானோ அது எதுக்குள்ளே இருக்கும், அதோட இமேஜ் எப்படி இருக்கும், இதுக்குள்ளே இருக்கும். எதுக்குள்ளே, எஃப் ஆஃப் சி மைனஸ் எப்சிலான் கமா எஃப் ஆஃப் சி ப்ளஸ் எப்சிலானுக்குள்ளே இருக்கும். சரிங்களா, தேர்ஃபோர் இது இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது ஃபார் வி டேக் டெல்டா இஸ் கிரேட்டர் தென் 0 ஏ கமா பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் கமா, பட் இதில் இதுக்கு ரெண்டுக்கு ஏ கமா பிக்கும் இந்த சி மைனஸ் டெல்டா கமா சி ப்ளஸ் டெல்டாக்கு நீங்கள் இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது கண்டிப்பாக எப்படி இருக்கும், எம்டி செட்டாக தான் இருக்கும். சரிங்களா, தேர்ஃபோர் எக்ஸுங்கிறது என்னது ஒரு சிங்கிள் எலமெண்ட்டாக தான் இருக்கும். பட் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ எப்படி இருக்கும், எஃப் ஆஃப் சின்னு இருக்கும். சரிங்களா, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ எப்படி இருக்கும், எஃப் ஆஃப் சி இருக்கும். சரிங்களா, பட் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், எஃப் ஆஃப் சி ஈக்குவல் டு ஜி ஆஃப் சி நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் சி அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார் எக்ஸ் இன் இ டிஃப்ரென்ஸ் சி. அப்படி தானே? ஓகே, அதனால் அது என்னது, சாரி சரியா. அப்போ நம்ம இப்போ எடுக்கும்போது எப்படி சொல்கிறோம் பாருங்கள், therefore f of x equal to g of x for every x in e difference c. அப்போ என்னது, அந்த எலமெண்ட் வந்து நம்ம வெளியே எடுக்கும்போது இதுக்கு உள்ள எல்லா எலமெண்ட்லேயும் அது எப்படி தான் இருக்கும், f of x equal to g of x தான் இருக்கும். அதுதான் நம்ம செகண்ட் சப்டிஷன் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா, is similar to if a comma b is replaced by general measurable set. அதுக்கு நம்ம இதை சொல்லிடலாம். ஓகே, ஸோ ஓகே, இதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஓகே, தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட் இருக்கா?